Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்படி பக்கத்துல பெல் ஐகான் ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஐபிஎல்ல நடக்க இருக்கிற 5வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா GT vs BBKS இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசியும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி மார்ச் வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ இந்த அகமதாபாத்தோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியான வெனு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு பேட்ஸ்மேன் ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல பவுன்சர்ஸ் நல்லாவே வரும், நல்ல பவுன்சர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸுக்கு நல்லாவே ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதுல கொஞ்சம் விக்கெட் எடுக்கிறதுக்காக வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும், பட் ஸ்டார்டிங் ரேஞ்சில் இருக்காது. மினிமம் ஒரு 10 ஓவருக்கு அப்புறம் வேணா ஸ்பின்னருக்கு சப்போர்ட்டிங் இருக்கலாம். பர்டிகுலரா செகண்ட் ஆஃப் பால் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் நல்லாவே டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். இதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்பவே சப்போர்ட்டிங்கா இருக்கு. இந்த வெனுவில் நல்லாவே ஸ்விங் ஆகும். ஸ்டார்டிங் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே பால் ஸ்விங் ஆகும். அந்த பவர் பிளேக்குள்ள ஒரு 4 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வெனுவில் டாஸை வின் பண்ற டீம் மோஸ்ட்லி வந்து பவுலிங்கை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா செகண்டா அவங்க பேட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக சேஸ் பண்ற வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. பாரதிதான் நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் ஆகட்டும், குபேர ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன் ஆகட்டும், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அடுத்ததா வெனு ரெக்கார்ட். வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவரால் 35 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 14 மேட்சஸ், பேட் செகண்ட் பண்ண டீம் 20 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த பேட் செகண்ட் பண்றவங்களுக்கு தான் கொஞ்சம் வின்னிங் ரேஷியோ அதிகமா வந்து இருக்கு. ஒரு மேட்ச் வந்து டைல வந்து முடிஞ்சிருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 170. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் GT 233 ரன் அடிச்சு 3 விக்கெட் தான் வந்து இழந்திருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோரும் சேம் அதே GT 89 ரன்னுக்கு அவங்களோட 10 விக்கெட்ஸுமே வந்து இழந்திருக்காங்க. அடுத்ததா நீங்க நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல பிளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். மற்ற ஆப் நம்ம எக்ஸல் ஆப்பையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய மணி டிஃபரன்சேஷன்ல வருது. ஸோ அந்த டிஃபரன்சேஷன்ல வர அமௌண்ட்டை வச்சு நீங்க இன்னும் 1 or 2 கார்னர்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து பிளே பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல இந்த IPL மேட்சுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இதுல 10 பிரைஸ் ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் மஹிந்திரா தார், செகண்ட் பிரைஸ் மஹிந்திரா 3XO காரு, 3ஆவது பிரைஸ் BMW 310RR பைக் கொடுக்குறாங்க, 4ஆவது பிரைஸ் ராயல் என்ஃபீல்ட், 5ஆவது பிரைஸ் ஆக்டிவா பைக்கு, 6 இருந்து 10 பேருக்கு iPhone 16. கிட்டத்தட்ட அவங்க கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட் லீடர்ல 10 பிரைஸ் ரொம்பவே ஒரு சூப்பரா ஒர்த்தபுளான பிரைஸா தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல கடைசி 550 பேர் வரைக்கும் பிரைசஸ் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரீ கிவ்அவேஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 5 லட்சம் 10 லட்சம் சொல்லிட்டு கிராண்ட் லீக் டீம்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற ஆஃபர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. அடுத்த ரீசெண்ட் ரெக்கார்ட் T20ல பிளே பண்ண ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் 170 ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. டோட்டல் விக்கெட்ஸ் ஓவராலா ஒரு 50 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பாலர் 34 விக்கெட்டும், ஸ்பின்னர் 16 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்ட் பாலருக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கு போத் இன்னிங்ஸ்லுமே. அடுத்ததா ஹெட்வெட் ரெக்கார்ட். லாஸ்ட் 5 வருஷத்துல அவங்க பிளே பண்ணதுல ஓவராலா 5 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பஞ்சாப் வந்து 2 மேட்சும், குஜராத் வந்து 3 மேட்சஸ் அப்படிங்கிற காம்பினேஷன்ல வின் பண்ணியிருக்காங்க. பாரதா 2 டீமுக்கு ப்ராப்பர் 11ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்த்துரும். GTயை பொறுத்த வரைக்கும் சுமன் கில், ஜோஸ் பட்லர் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஜோஸ் பட்லர் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். சாய் சுதர்சன், கிளென் பிப்ஸ், ஷாருக் கான், ராகுல் திவாட்டியா, ரஷீத் கான், அர்ஷத் கான், சாய் கிஷோர், ரபாடா, முகமது சிராஜ். ஸோ இதான் GTயோட ஒரு ப்ராப்பர் 11ஸா வந்து இருக்கு. இதுல இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா
வாஷிங்டன் சுந்தர் உள்ள பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதாவது ஜிடி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் டைரக்ட் 11ல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா சிராஜ் தான் வந்து டைரக்ட் 11ல வந்து இருப்பாரு. ஓகே, பார்த்ததா பஞ்சாபோட ஒரு 11 வந்து பார்த்துருவோம். இதுல பிரெட் சிம்ரன் சிங்கும் ஸ்ரேயஸ் ஐயரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. பிரெட் சிம்ரன் சிங் தான் வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். மார்க்கஸ் ஸ்டோனின், மேக்ஸ்வெல், அஸ்மதுல்லா உமர் சாய், சசாங்க் சிங், மார்க்கஸ் ஜான்சன், ஹர்மன்பிரீத் பார், ஹர்ஷதீப் சிங், தாக்கூர், சாகல். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரியன்ஸ் ஆர்யா வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது பஞ்சாப் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா பிரியன்ஸ் ஆர்யா வந்து டைரக்டா வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ணுவார். அதாவது பிரெட் சிம்ரன் சிங்கோட இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ணுவாரு. ஸ்ரேயஸ் ஐயர் 1 டவுன். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து போயிடுவாங்க. அதே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா சகால் தான் வந்து டைரக்ட் 11ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ ரெண்டு டீம்ல இருக்க பிளேயிங் யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டோம். ரெண்டு டீம்ல இருக்க பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத டீடைலா வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு டீம்ல இருக்க டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ், டாப் 6ல இருக்கக்கூடிய டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிடில ஜாஸ் பட்லர் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருக்காரு. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஜாஸ் பட்லர் அவரோட ஃபார்ம் வைஸ் நல்லாவே இருக்கு. T20க்கு கண்டிப்பா ஒரு ஆக்டான பிளேயர். வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சாடக்கூடிய பிளேயர். போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. இதுல பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பிரெட் சிம்ரன் சிங் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. அஸ்மதுல்லா உமர் சாய் பவுலிங் ஆப்ஷன் வந்திருக்காரு. மினிமம் ஒரு 2 ஓவர் அதிகபட்சம் 3 ஓவர் இந்த காம்பினேஷன்ல பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வெனுலையும் நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் உள்ள பவுலரா வந்து இருக்காரு அஸ்மதுல்லா உமர் சாயை பொறுத்த வரைக்கும். இதுல பிரெட் சிம்ரன் சிங் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிளேயர். மோஸ்ட்லி யாருமே அவரை கன்சல்ட் பண்ணவே கிடையாது. எல்லாருமே ஜாஸ் பட்லருக்கு தான் வந்து போயிருக்காங்க. அதுல கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பிரெட் சிம்ரன் சிங் தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. குஜராத்துக்கு எகெயின்ஸ்டா பிளே பண்ண 2 மேட்ச்ல மேட்சுக்கு 35+2 அப்படிங்கிற காம்பினேஷன் வந்துருச்சு. குஜராத் பிளே பண்ண மேட்ச்ல எல்லாத்துலயும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இந்த வெனுலையும் ஒரு ஆவரேஜ் ஒரு 25+2 ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. ஸோ இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கனால. ஸோ டோட்டலி ஒரு டிஃபரெண்ட் லோ பர்சன்டேஜ் கண்டிப்பா ஒரு டிஃபரன்சிபிக்கா வந்து இருப்பாரு. கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்தா ரெண்டு டீம்ல இருக்க பிளேயர்ஸ்ல ஹை பர்சன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு, லோ பர்சன்ட் பிளேயர் யார் யாருங்க தனித்தனியா பிரிச்சிருக்கேன். இதுல ஜிடியை பொறுத்த வரைக்கும் ஹை பர்சன்ட் பிளேயர் பாத்தீங்கன்னா சுமன் கில், ஜாஸ் பட்லர், சாய் சுதர்சன், கிளென் பிப்ஸ், ரஷீத் கான், ரபாடா. இந்த 6 பிளேயர் வந்திருக்காங்க. இந்த 6 பிளேயருமே கிட்டத்தட்ட 60% மேல 90% அந்த மாதிரி காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய பிளேயர். லோ பர்சன்ட் இருக்கக்கூடிய பிளேயர் சிராஜ், அர்ஷத் கான், சாய் கிஷோர், ஷாருக் கான் அண்ட் ராகுல் திவாட்டியா. இந்த 5 பிளேயரும் வந்து பாத்தீங்கன்னா 35% கீழே ரொம்ப ரொம்ப லோ பர்சன்ட் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இவங்களோட ஆப்ஷன்ஸ்ல யார் யாருக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இதுல சுமன் கில் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே ஒரு சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. சாம்பியன் டிராஃபி, அதுக்கு முன்னாடி இங்கிலாந்தோட அந்த மேட்சஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ரொம்பவே ஒரு சூப்பரான நாக் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் சரி, செகண்ட் பண்ணாலும் சரி, அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்கோர் வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வெனுல நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. குஜராத் அகமதாபாத்ல நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல நடக்குதுனாலே கில்ல கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணியே ஆகணும். ஏன்னா அதுல நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. விளையாடுற எல்லா மேட்சஸ்லயுமே ஆவரேஜா ஒரு 40+ ஸ்கோர் அதுக்கு மேலேயே வந்து அடிச்சிட்டு இருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது சுமன் கில் இந்த மேட்ச் கண்டிப்பா ஸ்மால் லீக் ட்ரை பண்றவங்க போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்க பட்சத்துல ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருக்கு. செகண்ட் பேட்னா கூட நீங்க 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். பட் சுமன் கில் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது நீங்க போத் இன்னிங்ஸ்லயும் இம்பார்ட்டன் கொடுங்க. இந்த மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் ஆவரேஜா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஜாஸ் பட்லர் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் போத் இன்னிங்ஸுமே எல்லாருமே ட்ரை பண்ணி கொடுத்துருக்க ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் தான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல. ஸோ நம்ம அதுல வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது. போத் இன்னிங்ஸுமே அவருக்கு இம்பார்ட்டன் கொடுத்து தான் ஆகணும். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா நீங்க அவருக்கு ஒரு கேப்டன்ல இருந்து வைஸ் கேப்டன் கூட கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ரிஸ்கா கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்ல கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபார்ம்ல கூடிய பிளேயர். கண்டிப்பா இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா இவர்கிட்ட இருந்து தாராளமா ஒரு 25 இருந்து ஒரு 30+ ஸ்கோர் ஆவரேஜா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அதுக்கு மேலேயும் இன்னும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜாஸ் பட்லர் ஸ்மால் லீக் ட்ரை பண்றவங்க கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன் கொடுங்க. கிராண்ட் லீக்ல நான் டிஃபரன்ஸ் விக்கெட் ட்ரை பண்றேன். ஸோ இந்த ஜாஸ் பட்லருக்கு வந்து ஒரு சிங்கிள் ஆப்ஷன் மட்டும் ட்ரை பண்ண அப்படின்னு வச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது தான் அவர் வந்து சேஃபான பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்தா சாய் சுதர்சன் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஆப்போனன்ட் டீம்ல ஆப்ரேகர் பவுலர் அப்படின்னு பார்த்தோம்னா
கென் மேக்ஸ்வெல் தான் இருக்காரு, ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்க இருக்கும் போது ஸோ மோஸ்ட்லி கென் மேக்ஸ்வெலுக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுப்பாங்களாங்கிறது ஒரு டவுட்டா தான் இருக்கு. அப்படியே கொடுத்தாலும் ஒரு ஓவர் அதை ஒரு அன்எக்ஸ்பெக்டான விக்கெட் அப்படின்னு தான் சொல்லலாம் சாய் சுதர்சனை பொறுத்த வரைக்கும். இந்த வெனுவிலையா இருக்கட்டும், ரீசன்ட் ஃபார்மா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வெனுவில லாஸ்ட் அந்த 2 மேட்ச்ல 2 மேட்ச் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 60+ ஸ்கோர் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் வந்து அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 40, செகண்ட் மேட்ச்ல ஒரு 25. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். இந்த மேட்ச் நான் சாய் சுதர்சன் எடுத்து நான் வந்து ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அடுத்த கிளென் பிப்ஸ். ஸோ ஹை பர்சன்டேஜ் இருக்கிற பிளேயர்ல கிளென் பிப்ஸும் ஒரு ஆளு. ஸோ கிளென் பிப்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல வந்தாருன்னா ஒரு குயிக் ஃபயரா ஆடக்கூடிய பிளேயர். ஸோ சாம்பியன் டிராஃபில பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும் அவரோட ஆப்ஷன் எப்படி T20 ஆகட்டும் எல்லாத்துலயுமே ஒரு குயிக் ஃபயரா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் கிளென் பிப்ஸை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவரோட பால் வந்துச்சுன்னா கண்டிப்பா அவரோட போகவே போகாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல்டர். கேச்சஸ் மூலியமாவே அது ஒரு 1 or 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் டீம்ல இருக்க பாயிண்ட்லாம் சேர்த்து அதுல ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து அவரு நம்ம எதிர்பார்த்தலாம். அண்ட் பேட்டிங்ல வந்து அவர் வெறும் 20+ ரன் அடிச்சுட்டே போதும், கிட்டத்தட்ட ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறது கிடைச்சிடும். ஓவராலா ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு கிளென் பிப்ஸ் வந்து சூட்டபிளான பிளேயரா வந்திருப்பாரு. ஸோ பவுலிங் ஆப்ஷன் கிடையாது, ஹை பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பிளேயர். சப்போஸ் பவுலிங் ஆப்ஷன் ஏதாவது ஒரு ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், கொடுத்து ட்ரை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு விக்கெட் அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ரஷீத் கான் லெக் பிரேக் பவுலர். ஸோ இந்த வெனுல ரஷீத் கானை பார்க்கும்போது வெனுவும் இருந்தாலும் சரி எல்லா மேட்சா இருந்தாலும் சரி மேட்சஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் பிளே பண்ண போறாங்கன்னா அது வந்து ரஷீத் கான் நம்ம பெருசா விக்கெட்டை எதிர்பார்க்க முடியாது. ஸோ விளையாண்ட ரீசெண்ட் ரெக்கார்ட்ல வந்து பாருங்க முதல் மேட்ச்ல ரஷீத் கான்ட்ட விக்கெட் ஆப்ஷன் இருந்திருக்காரு, ஸ்கோர்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் போக 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 தான் ரஷீத் கான்ட்டு நம்ம விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்கவே முடியும். ஸ்மால் லீக்ல எல்லாருமே கொடுத்துருப்பாங்க. நான் ஸ்மால் லீக்லயே வந்து ரிஸ்க் எடுக்க தயாரா இருந்துச்சுன்னா ரஷீத் கானை தவிர்த்து கூட நீங்க வேற பிளேயர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வெனுல ரீசெண்டா ஒரு 5 மேட்ச் நீங்க பிளே பார்த்தாலும் சரி மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற காம்பினேஷன்ல தான் வந்து எடுத்திருக்காரு. அதுவும் பர்டிகுலரா செகண்டா பவுல் பண்ணும் போது தான் ரஷீத் கானுக்கு அந்த விக்கெட்ஸும் வந்து கிடைச்சிருக்கு. ரீசெண்ட் ஃபார்ம் மேட்சுக்கு 2 விக்கெட் இந்த மாதிரி காம்பினேஷன் எடுத்திருக்காரு. இருந்தாலும் அவர்கிட்ட இருக்க ஒரு மைனஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பெருசா அவருக்கு விக்கெட்ஸ் வந்து கிடைக்கிறது இல்லை. இடையப்படுத்திருக்கும் ஒரு விக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 90% வரை பீப்புள் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய அளவுக்கு அவர் இந்த மேட்ச் ஃபேண்டசியோட இன்க்ரீஸ் ஆகுமாங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் வந்திருக்கு. ஒரு விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். ரபாடா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். இந்த வெனுல ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலருக்கு போத் இன்னிங்ஸ்லயுமே விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் வந்து இருக்கு. போத் இன்னிங்ஸ்லயுமே ரபாட் வந்து நம்ம இந்த மேட்ச் 2 விக்கெட் அப்படிங்கிற காம்பினேஷன் வந்து எதிர்பார்க்கலாம். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா உனக்கு கிராண்ட் லீக்கு நீங்க கேப்டன்ஷிப் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. டெத் ஓவர் பவுலர் இவர் அந்த 19 அல்லது 20 ஓவர் இவர் தான் வந்து பவுல் பண்றாரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரபாடாவை பொறுத்த வரைக்கும். அடுத்த லோ பர்சன்டேஜ் கூட பிளேயர்ஸ் சிராஜ் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். லோ பர்சன்டேஜ் கூட கிட்டத்தட்ட ஒரு 30% வரைக்கும் இவங்க வந்து பிக் பண்ணியிருக்காங்க. சிராஜ் இந்த வெனுல லாஸ்ட் சீசன்ல 2 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காரு. ஸோ ஜிடிக்கு அகேன்ஸ்டாவும் பிளே பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ வந்து ஜிடில தான் அவர் வந்து பிளே பண்றாரு. பட் இந்த வெனுல சிராஜுக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 1 விக்கெட், செகண்டா பவுல் பண்ணும்போது 3 விக்கெட் அப்படி கிடைச்சிருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். சிராஜ் போத் இன்னிங்ஸ்லயுமே இருந்து இந்த மேட்ச் ஒரு 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்தா அர்ஷத் கான் லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். இவரோட ரீசன்ட் ஃபார்மேஷன்ல பார்க்கும்போது பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா பேட்டிங்லயும் ஒரு 15ல இருந்து 20+ ஸ்கோர் அடிக்கிறாரு. பவுலிங்லயும் பாத்தீங்கன்னா மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற காம்பினேஷன்ல வந்து எடுத்திருக்காரு. எனக்கு இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதோட செகண்டா பவுல் போகும் 1 விக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன் அர்ஷத் கானை பொறுத்த வரைக்கும். சாய் கிஷோர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஸோ ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய ரைட் ஹேண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மோஸ்ட்லி யாருமே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது சாய் கிஷோருக்கு இந்த மேட்ச் என்னை வந்து கொஞ்சம் ஃபேண்டசியில இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்டர்ஸாவே இருக்காங்க, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது ஸ்லோயர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் சாய் கிஷோர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்றாருன்னா கண்டிப்பா 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த மேட்ச் வந்து எதிர்பார்க்கிறேன். இதுல இந்த 2 பிளேயர் ராகுல் திவாட்டியா அண்ட் ஷாருக் கான் இவங்க 2 பேருமே பேட்டிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடியாங்க. ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் கூடிய ஒரு பிளேயர். ஷாருக் கான் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, பெரிய ஃபார்ம்ல கிட்டத்தட்ட 15, 20 இந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் தான் வந்து அடிச்சிட்டு இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்ல இருக்கிற அந்த 4 பிளேயர்ஸ்
கொஞ்சம் பேட்டிங் ஆர்டர்ல ஸ்டேபிள் நின்றுட்டாங்க அப்படின்னா ஷாருக் கானுக்கு பேட்டிங் ஆர்டர் கிடைக்குமாங்க குஷ்டிமாங்க. அப்படியே பேட்டிங் ஆர்டர் வராருன்னா கடைசி அந்த ஒரு 2 ஓவர் 3 ஓவர் சம்திங் வர வாய்ப்புகள் இருக்கு. அவர்கிட்ட நம்ம ஒரு 15ல இருந்து ஒரு 20 பிளஸ் ஸ்கோர் ஆவரேஜா எதிர்பார்க்கலாம். வேற எக்ஸ்ட்ரா பெருசா எதுவும் இல்ல. பவுலிங் பண்ண மாட்டாரு, ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான். இதுல ராகுல் திவாட்டியா பினிஷிங் ரோலர், கடைசி அந்த பினிஷிங் ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்னு சொல்லலாம். வந்தாரு அப்படின்னா கடைசி லாஸ்ட் சீசன்ல அவர் பிளே பண்ண மேட்ச்லாம் பாருங்க, முக்கியமான தருணத்துல மேட்சஸ் ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்திருக்காரு. முக்கியமான மேட்சஸ் எல்லாத்துலயுமே அவரால் கொஞ்சம் மேட்சஸ் வின்னிங் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். வந்தாரு அப்படின்னா அவர் குயிக் ஃபயரா அவர் பிளே பண்றதுல நான் ஒரு 15ல இருந்து ஒரு 20 பிளஸ் ஸ்கோர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஒரு 1 or 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புள்ள பிளேயரா இருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 5% சம்திங் தான் பீப்புள்ஸ் பிக் பண்ணிருக்காங்க. ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் கூட ஒரு டிஃபரன்ஸ் பிளேயரை ட்ரை பண்ண வச்சீங்கன்னா ராகுல் திவாட்டியா இந்த மேட்ச் ரொம்ப ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா இருப்பாரு. இப்ப இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஹை பர்சன்டேஜ்ல சுமன் கில், ஜாஸ் பட்லர் அண்ட் சாய் சுதர்சன் இவங்க கூட நீங்க பிக் பண்ணி பார்க்கலாம். கிளென் பிப்ஸ் அண்ட் ரபடா. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த 5 பிளேயர் சுமாலிக்கு ட்ரை பண்றவங்களுக்கு ஒரு சேஃபான பிளேயரா இருப்பாங்க. நான் பர்டிகுலரா ரஷீத் கானுக்கு இந்த மேட்ச் பெருசா விக்கெட் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஒரு விக்கெட் இந்த காம்பினேஷன் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ரஷீத் கான் பெருசா கன்சல்ட் பண்ணல. இந்த லோ பர்சன்டேஜ்ல முகமது சிராஜ் அண்ட் சாய் கிஷோர் இவங்க 2 பேரும் ட்ரை பண்ணலாம். அண்ட் ராகுல் திவாட்டியா இந்த 3 பேரை நீங்க லோ பர்சன்டேஜ் பிக் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா பஞ்சாப்ல இருக்கிற ஹை பர்சன்டேஜ் இருக்கிற பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், கென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஜான்சன், ஹர்ஷதீப் சிங். இந்த 5 பிளேயர் ஹை பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. லோ பர்சன்டேஜ்ல பிரித்சிம்ரன் சிங், அஸ்மதுல்லா ஓமர் ஜாய் அண்ட் சசாந்த் சிங், ஹர்மன் பீட் பார், தாஸ் தாகூர் அண்ட் சகல். ஸோ இவங்க லோ பர்சன்டேஜ். கிட்டத்தட்ட அப்படியே ஜிடில பாத்தீங்கன்னா 6 பிளேயர் ஹை பர்சன்டேஜ், 5 பேர் லோ பர்சன்டேஜ். பஞ்சாப்ல 5 பேர் ஹை பர்சன்டேஜ், 6 பேர் லோ பர்சன்டேஜ் இருக்கிறாங்க. இதுல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன், யார் யாருக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துரும். ஸ்ரேயஸ் ஐயர் இன்னிங்ஸ் ஒன் டவுன் இறங்குவாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயர் வர டவுனை நல்லாவே பயன்படுத்திட்டு பிளே பண்ணுவாரு. ஒரு கேப்டன்ஷிப் வேற பண்றதுனால கேப்டன்ஷிப் நான் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஒரு கேப்டன் பண்றேன் அப்படின்னா என்னோட பொசிஷனை காட்டி ஆகணும். கண்டிப்பா பிளே பண்ணுவாரு. இந்த மேட்ச் ஒரு 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் ஸ்கோர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் நான் ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும். மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பவுலிங் ஆப்ஷன் கிடையாது, பேட்டர் மட்டும்தான். அவரோட ரீசன்ட் ஃபார்ம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஃபார்ம்ல கூடிய பிளேயர். அவர் வர்ற டவுன் கண்டிப்பா எல்லா பாலுமே அடிச்சுதான் ஆடணும். சிங்கிள்ஸை மேக் பண்ண அவசியமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் பர்டிகுலரா மார்க்கஸ் ஸ்டோனிட்ட இந்த மேட்ச் ஒரு 30ல இருந்து ஒரு 35 பிளஸ் ஸ்கோர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். கிளென் மேக்ஸ்வெல் ஒரு ஆப்ரேட் பவுலர். ஸோ ஆப்ரன் டீம்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி பவுலிங் ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் ஒரு ஓவர் தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் இந்த மாதிரி காமிச்சா எதிர்பார்க்க முடியும். அண்ட் கிளென் மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் வெரி ஃபர்ஸ்ட் பால் அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். 6 பவுண்டரி ஸ்ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். சப்போஸ் ஒரு பேட்டிங் வரல அப்படின்னா அவரு பிக் பண்றது ரொம்பவே மைனஸ். கேச்சஸ் மூலியமா ஒரு 10ல இருந்து ஒரு 16 பிளஸ் பார்ட்டிசிபேட் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் தான். பேட்டிங் வந்தாருன்னா நான் பர்டிகுலர் 15ல இருந்து ஒரு 20 பிளஸ் ஸ்கோர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அப்படி பேட்டிங் வரலன்னா பவுலிங் ஆப்ஷன் மோஸ்ட்லி கொடுப்பாங்களான்னு பெரிய டவுட். பேட்டிங்லயும் பெரிய வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஏன்னா டாப் ஆர்டர்லயே கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான பேட்ஸ்மேன் இருக்காங்க. அவங்களே கொஞ்சம் ஸ்டேபிள் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கிளென் மேக்ஸ்வெல் ஓவராலா ஒரு ஃபேண்டசி இந்த மேட்ச் ஒரு 30ல இருந்து ஒரு 35 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன் இந்த மேட்ச் தான் பொறுத்த வரைக்கும். மார்க்கஸ் ஜான்சன் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். கண்டிப்பா இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கஸ் ஜான்சன் சொல்லலாம். கண்டிப்பா 4 ஓவர்ல பவுல் பண்ணக்கூடிய பிளேயர். ஸ்டார்டிங் பவர் பிளேல அவர் தான் பவுல் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அண்ட் 15 ஓவருக்குள்ளாரே சம்திங் ஒரு ஓவர்ஸ் முடிச்சிருவாரு. டெத் ஓவர் பவுலர்ஸ்க்கு இருக்க மாட்டாரு. ஸோ இந்த 15 ஓவருக்குள்ள முடிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி, இந்த மேட்ச் 2 விக்கெட் அப்படிங்கிற கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் மார்க்கஸ் ஜான்சனை பொறுத்த வரைக்கும். அண்ட் கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புள்ள பகுதியில் இருப்பாரு. ஒரு கேச்சஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஹர்ஷதீப் சிங் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் ட்ரை பண்ணி பாருங்க. பட் பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது நீங்க இவருக்கு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 10 மேட்ச்ல 8 மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ட்ரீம் டீம்ல வந்திருக்காருன்னா 3 மேட்ச் செகண்டா பவுல் பண்ணும்போது ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. ஸோ ஹர்ஷதீப் சிங் நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. ஒரு லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். இந்த வெனுல ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஹர்ஷதீப் சிங் 2 விக்கெட்டுங்கிறது 3 விக்கெட்டா கூட எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த டீம்ல ஹை பர்சன்டேஜ் கூடிய பிளேயர்ஸ்ல ஹர்ஷதீப் சிங், மார்க்கஸ் ஜான்சன்,
ஸ்ரேயஸ் ஐயர், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், இந்த 4 பேருக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். கென் மேக்ஸ்வெல் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமாங்க ஒரு டவுட்டா தான் இருந்திருக்கு. கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. இதெல்லாம் லோ பர்சன்டேஜ் கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட் சிம்ரன் சிங் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். நான் ஸ்டார்ட் அப்படியே டபுள் ஆப்ஷன் பிளேயர் சொல்லியிருக்கேன். இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு, விக்கெட் கீப்பிங் பண்றாரு. ஒரு பேட்டிங் ஆடுற வரதுக்கு முன்னாடி இந்த விக்கெட் கீப்பிங்ல ரன் அவுட் ஸ்டெம்பிட் கேச்சஸ் மூலமா நம்ம பெரிய அளவுக்கு ஒரு ஆவரேஜா ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்போம். அண்ட் பேட்டிங் ஆடுறல ஸ்டார்ட் அப் பவர் பிளே பயன்படுத்தி நல்லாவே ஸ்கோர்ஸ் வந்து பண்ணுவாரு. லாஸ்ட் சீசன்ல ஒரு 10 மேட்சஸ்ல 7 மேட்சஸ் ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. 3 மேட்சஸ் மட்டும் தான் அவரால் ட்ரீம் டீம்ல வர முடியல. கொஞ்சம் லோவர் ஸ்கோர்ல விக்கெட் வந்து வந்திருக்காரு. அதுல குஜராத்துக்கு எகெயின்ஸ்டா அவர் பிளே பண்ண மேட்சஸ் 2 மேட்சஸ்லயுமே நல்ல ஒரு ஸ்கோர் வந்து அடிச்சிருக்காரு. 25ல இருந்து 30+ ஸ்கோர் இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து பிளே பண்ணிருக்காரு. நான் இந்த மேட்ச் ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ஹெட் டு ஹெட்ல அவர் பிளே பண்ணது, இந்த வெனுல பிளே பண்ணதெல்லாம் பார்த்து என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு 25+ ஸ்கோர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அந்த விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் சேர்த்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். இந்த மேட்ச் கொஞ்சம் டிஃபரன்ஸா ட்ரை பண்றேன். ஜாஸ் பட்லரை பிக் பண்ணாம விக்கெட் கீப்பர் ட்ரை பண்ணா பிரிட் சிம்ரன் சிங்கை நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அஸ்மதுல்லா ஓமர் சாய் ரைட் ஆம் மீடியம் ஃபேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். மினிமம் 2 ஓவர் அதிகபட்சம் ஒரு 3 ஓவர். இந்த மாதிரி காம்பினேஷன்ல வந்து விட்ட நம்ம பவுலிங் ஆப்ஷன் எதிர்பார்க்கலாம். இந்த வெனுல லாஸ்ட் சீசன் நல்லாவே பவுல் பிளேயர், நல்லா ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் உள்ள பிளேயரா வந்து இருந்திருக்காரு. இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸும் ஒரு இம்பார்ட்டன் கொடுங்க. பேட்டிங் ஆடுற டாப் ஆர்டர்ல இருக்காரு. பேட்டிங்ல வந்து கிட்டத்தட்ட கென் மேக்ஸ்வெலுக்கு முன்னாடியே வந்து அவர் பேட்டிங் ஆடுற வந்தார் அஸ்மதுல்லா ஓமர் சாய். ஸோ அப்படி இருக்கும்போது பேட்டிங்ல வந்து ஒரு 15+ ஸ்கோர் அடிச்சாவே போதும். ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட். பவுலிங்ல போத் இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா ஒரு 25. ஓவராலா டீம்ல இருக்க பாயிண்ட் சேர்த்து ஒரு 55ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது அஸ்மதுல்லா ஓமர் சாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அஸ்மதுல்லா ஓமர் சாய் இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ சசாந்த் சிங் லாஸ்ட் சீசன் எல்லாம் பார்த்துதான் அவர் வர டவுன் ரொம்ப 6 கடைசியாக ஃபினிஷிங் ரோல் 6th டவுன் அந்த மாதிரி தான் வராரு. அவர் வர டவுனுக்கு கிட்டத்தட்ட டாப் ஆர்ல ஒரு டீம் கொலாப்ஸ் ஆயிருதுன்னு வச்சு நீங்க பிக் பண்றீங்க அப்படின்னா, அதாவது பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்ல 4-5 விக்கெட் விளையாண்டுருவாங்க. ஜிடி ரொம்ப அந்த இடத்துல சசாந்த் சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. அவரு சிங்கிள் மேனா நின்றுட்டு மேட்சஸை கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் பஞ்சாப் டீம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, சசாந்த் சிங் ஒரு 11 பாயிண்ட் ஓவர் டீமுக்கு வராரு அப்படின்னா கண்டிப்பா விட்டு நம்ம ஒரு 35ல இருந்து 40+ ஸ்கோர் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். இல்ல கடைசி அந்த ஒரு ஓவர் வருவாரு அப்படின்னா ஒரு 10ல இருந்து 15+ ஸ்கோர். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் தான் வந்து விட்டா எதிர்பார்க்க முடியும். அடுத்ததா ஹர்மன் பிரீத் பார். ஸோ ஹர்மன் பிரீத் பாரை பொறுத்த வரைக்கும் ஸ்லோயர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். சேம் ஆப்பனன்ட் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பனன்ட் டீம்ல சேம் ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான், பெரிய அளவுக்கு லெஃப்ட் ஹேண்டர் காம்பினேஷன் இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது ஃப்ரண்ட் ரைட் ஹேண்டர்னால ஹர்மன் பிரீத் பாருக்கு வந்து மோஸ்ட் ப்ராபபிலி ஒரு 3 ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு விக்கெட். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் விட்டது நம்ம எதிர்பார்க்கலாம். யாஸ் தாக்கூர் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். மினிமம் 3 ஓவர் இந்த மாதிரி காம்பினேஷன்ல பவுல் பண்ணுவாரு. டெத் ஓவர் பவுலருங்க ஹர்ஷதீப் சிங், யாஸ் தாக்கூர். இவங்க 2 பேர் தான் அந்த 19-20 ஓவர் வந்து பவுல் பண்ணுவாங்க. யாஸ் தாக்கூர் 19 ஓவர்னா ஹர்ஷதீப் சிங் 20 ஓவர். ஹர்ஷதீப் சிங் 19 ஓவர்னா யாஸ் தாக்கூர் 20 ஓவர். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ல இவங்க பவுல் பண்றதுனால ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா யாஸ் தாக்கூர் நம்ம ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிற காம்பினேஷன்ல வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ரொம்ப லோ பர்சன்டேஜ் கூடிய பிளேயர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா கண்டிப்பா இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. யஜ்வேந்திர சகல் ஒரு லெக் பிரேக் பவுலர். இந்த வெனுல என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு விக்கெட். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் தான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓகே, இப்போ இந்த டீம்ல ஹை பர்சன்டேஜ் இருக்கிற பிளேயர்ல ஸ்ரேயஸ் ஐயர், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், மார்க்கஸ் ஜான்சன், ஹர்ஷதீப் சிங் இந்த 4 பேர் சொல்றேன். கென் மேக்ஸும் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேண்டசி வேல்யூ பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ இந்த 4 பேர் லோ பர்சன்டேஜ்ல பிரிட் சிம்ரன் சிங், அஸ்மதுல்லா ஓமர் சாய் இவங்க 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்ணா தாராளமா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரிட் சிம்ரன் சிங் ரீசன்ட் ஃபார்ம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. யாஸ் தாக்கூர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க யாஸ் தாக்கூருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ்ல ஹை பர்சன்ட் பிளேயர்ஸ்ல யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம், லோ பர்சன்ட் பிளேயர்ஸ்ல யாருக்கு என்ன ஆப்ஷன், யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததா டெத் ஓவர் பவுலர். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஹர்ஷதீப் சிங், யாஸ் தாக்கூர் இவங்க 2 பேரும் தான் டெத் ஓவர்ல வந்து பவுல் பண்ண போறாங்க. அண்ட் ஜிடில
ரபாடா அண்ட் முகமது சிராஜ் இவங்க 2 பேரும் டெத் ஓவர்ல வந்து போல் பண்றாங்க. ஸோ இந்த மேட்ச் டெத் ஓவர்ல போல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா வந்திருப்பாங்க. உன்னோட கிராண்ட் லீக் நீங்க உங்களோட கேப்டன்சி கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா 2 டீம்ல இருக்கக்கூடிய கேப்டன் வைஸ் கேப்டன் யார் கொடுக்கலாம், அதாவது ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யார் கொடுக்கலாம், கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யார் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸ்மால் லீக் ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஜாஸ் பட்லர், மார்கோ ஜான்சன், அஸ்மதுல்லா ஓமர் இவங்க 3 பேர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது சுமன் கில் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சுமன் கில் இந்த வெனுல நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு, அதனால ரிஸ்கா ஒரு கேப்டன்ஷிப் அவர் கொடுத்து ட்ரை பண்ணிருக்கேன். ரபாடா டெத் ஓவர் பவுலர், இந்த வெனுல ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கு. பட் இவர ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு, இவருக்கு ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. பிரெட் சிம்ரன் சிங் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்றாரு, ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு, இந்த வெனுலையும் நல்ல ஸ்கோர் அடிச்சிருக்காரு, ஹெட் வெட் ரெக்கார்டு எல்லாமே ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்கனால லோ பர்சன்டேஜ் கூடிய ஒரு பிளேயர், இவரு கூட நீங்க ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா இவருக்கு நீங்க ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.